நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். உண்மையெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் இங்க சந்தோஷமானா இல்ல. சித்தியும் மாமாவும் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்ப நான் போட்டிருக்கிறதெல்லாம் வேஷம். என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துறாங்க. மாமாவை கட்டுக்க எனக்கு விருப்பம் இல்லப்பா. உங்களை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி ஏன் வாயாலே உங்ககிட்ட கேட்க வச்சாங்க. இப்ப கூட உங்களை கொன்னுடுவேன்னு சொல்லிதான் இந்த பத்திரத்தை ஏன் மூலமா கொடுத்து கையெழுத்து வாங்க சொல்லிருக்காங்க. அவங்க கிட்ட நேரடியா கேட்டா கண்டிப்பா அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. என்னை எப்படியாவது இந்த நரகத்துல இருந்து காப்பாத்துங்கப்பா. மாப்பிள, இங்க வாங்க. வாங்க மாப்பிள. உங்க அத்தைய பாத்தீங்களா? இன்னைக்கு சரியான நேரத்துக்கு தான் உங்களை இங்க வர வச்சிருக்கா. மாப்பிள, என் பொண்ணை நீங்க தான் காப்பாத்தணும் மாப்பிள. இத்தனை வருஷமா என் ரெண்டாவது பொண்டாட்டியும் அவ தம்பியும் அவளை கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனா என் பார்வையில அவளை நல்லா வச்சுக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க மாப்பிள. பார்வதி என்கிட்ட உண்மையை சொன்னா அவளை கொன்னுடுவேன்னு மிரட்டி மிரட்டியே அவளை சொல்ல விடாம பண்ணிருக்காங்க மாப்பிள. இந்த உண்மை இப்பதான் எனக்கே தெரியும். பார்வதி இந்த பத்திரத்துக்குள்ள ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா மாப்பிள. இப்ப நான் எது கேட்டாலும் அது நமக்கு தான் பிரச்சனையா வரும். அதனால நீங்க இங்க இருந்து கோவப்பட்டு போற மாதிரி போலீஸ கூட்டிட்டு வந்துருங்க. அது வரைக்கும் நானும் எதுவுமே தெரியாத மாதிரி சமாளிச்சுக்கிறேன். என் பொண்ணோட உயிரையும் வாழ்க்கையும் காப்பாத்துங்க மாப்பிள. எனக்காக இல்லைனாலும் உங்க அத்தைக்காகவாவது அவளை காப்பாத்துங்க. ஏங்கா கையெழுத்து போடாம அவங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்காரு? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. வா போய் பாப்போம். போ. வாங்க மாப்பிள. கையெடுங்க முதல்ல. இப்படிலாம் உங்க பொண்டாட்டி போட்டோ காமிச்சு சென்டிமெண்டா பேசினா நாங்க இறங்கி வந்துருவோம் மட்டும் நினைக்காதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்க அப்பா புடவை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். அதையும் பண்ணிட்டேன். பாசமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. போங்க மாப்பிள. மாப்பிள, ஏண்டி உனக்கும் உன் குடும்பத்துக்கு என்னடி குறை வச்ச? கேவலம் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் இப்படியா நடந்துக்குவீங்க? இதெல்லாம் பார்த்தாலே அருவருப்பாச்சு. இன்ஸ்பெக்டர் சார், இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. இவங்களுக்கு கோர்ட்ல வச்சு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லாரும் வெளியே போங்க. எல்லாரும் வெளியே போறீங்களா இல்லையா? போங்க. இன்ஸ்பெக்டர், ஏன் உங்களை வெளியே போக சொல்றீங்க? முதல்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. சாரி சார், இவங்களை என்னால அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் முடியாது? மாமா, ஏன்னா அவங்க போலீஸே இல்ல. இவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. இவங்களுக்கு நடிப்பு ஆர்வம் கொஞ்சம் ஜாஸ்தி. காலேஜ்ல நடக்கிற எல்லா டிராமாலையும் போய் நடிப்பானுங்க. அதான் இப்ப நான் சொல்லி போலீஸ் மாதிரி வேஷம் போட சொன்னேன். என்ன பர்ஃபெக்ட்டா இருக்கா? எது சொதப்பலையே. இது உன் மாப்பிள்ள சொல்லி வந்த போலீஸ் இல்ல மாமா. இந்த மாப்பிள்ள சொல்லி வந்த போலீஸ் டம்மி போலீஸ். உன் பொண்ணு இன்னைக்கு மேக்கப் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா பாரு, அப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதான் ஒரு முன்னேற்பாடு பண்ணி வச்சேன்.
நான் நினைச்ச மாதிரி போலீஸ் வந்ததும் நீயா உளறிட்ட. ஏய், என்ன பத்தி தெரியாம விளையாடிட்டு இருக்க. நான் நினைச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஏய், இப்ப நீ மட்டும் கையெழுத்து போடலனா இவ்வளவு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுல்ல. அப்பா என்ன ஆனாலும் பரவாயில்ல, கையெழுத்து போடாதீங்க. ஏய், அப்பா போடாதீங்க, சொன்னா கேளுங்க. அம்மா. அப்பா சொல்லு அகிலா. ஏய், போடுறியா இல்ல உன் கண்ணு முன்னாடி இவ்வளவு கோடு போடுமா? வேணாம் 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 ப்ளீஸ், சொல்றத கேளு. என்னங்க சீக்கிரம் கையெழுத்து போடுங்க. என் தம்பி ரொம்பவே மோசமானவன். அவன் சொன்னா கண்டிப்பா செஞ்சிருவான். நீ மட்டும் இப்ப கையெழுத்து போடல இவ்வளவு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு சொத்து தானே வேணும். இதோ இப்ப போடுறேன், இப்ப போடுறேன். அப்பா ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. வேண்டாம்பா. அப்பா ஏய். அப்பா ப்ளீஸ் போடாதீங்க. ஏய், அப்பா ஐயோ. ஏய், வாயை மூடு. இந்தா, நீ ஆசைப்பட்டத புடி. எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு என் பொண்ணை விட்டுரு ப்ளீஸ். என் பொண்ணை விட்டுரு, சொன்னா கேளு. டேய், இவ இன்னும் இதுல கையெழுத்து போடவே இல்லடா. இவ கையெழுத்து இருந்தாதான் இந்த பத்திரமே செல்லும். ஏய், நேத்து கேட்டதுக்கு கையெழுத்து போடன்னு சொன்ன போய் சொன்னியா? நீங்க என்ன கொன்னாலும் சரி, நான் கையெழுத்து போட மாட்டேன். உன்னை கொன்னா நீ போட மாட்டேன்னு தெரியும். உன் அப்பனை கொன்னா பார்வதி, ஏய், ஏய், சாவுடா. ஏய், ஒழுங்கு மரியாதையா கையெழுத்து போட்டு கொடுத்தா உன் அப்பா உயிரோட இருப்பான். கையெழுத்து போடுறி. நான் கையெழுத்து போடுறேன். ஏய், கையெழுத்து சீக்கிரம் போடுறே. சீக்கிரம் போடு. போடுறி. போட்டுட்டேன். விட்டுறீங்க அப்பா, விட்டுரு. உனக்கு கெஞ்சு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். சித்தி சித்தி, நான் தான் கையெழுத்து போட்டுட்டேன். என் அப்பா விட சொல்லு. அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா எந்திரிங்கப்பா. ஐயோ. டேய், இவளை முடிச்சு வை. டேய், எடுடா கையா. எடுறாங்கறல. மாமா, அப்பாவை கொன்னுட்டாங்க மாமா. மாமா, 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 நான் போலீஸ கூட்டி வரதுக்குள்ள இந்த படுபாவிங்க உங்களை கொன்னுட்டாங்களே மாமா. இவங்களா? டேய், இருப்பா அம்மா, அரெஸ்ட் பண்ணுமா. ஐயோ டேய், அப்பா. எவனாவது எஸ்கேப் ஆக பாத்தீங்க சுட்டு தள்ளிடுவேன். முதல்ல யூனிஃபார்ம் கட்டுங்க. ஏய், இந்த கேஸ்ல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும்டா. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உன்னையும் அப்படியும் சும்மா விட மாட்டேன்டா. டேய், என் மாமனை கொன்னா மாதிரி என்ன ஈஸியா நினைச்சு என்கிட்ட வந்துடாத. அப்புறம் உன் முடிவு ரொம்ப மோசமா இருக்கும். சார், இவனை கூட்டு போங்க சார். இவனை கூட்டிட்டு வாங்க. வாங்க, நான் வரல. ஐயோ. செல்வி, அவங்களை ஜீப்ல ஏத்துங்க.
எந்திரிங்கப்பா ப்ளீஸ். நீ சொன்னாலும் சொல்லலாட்டியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ சாகதா போற. உன் குடும்ப வாழ்க்கை நாசமாதான் போகுது. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.